பேரிடர் மேலாண்மை என்பது அரசை மட்டுமே சார்ந்தது இல்லை என்றும் அது மக்களின் கூட்டு முயற்சி என ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். மீனவர்களின் வாழ்க்கை குறித்து எழுத்தாளர் வரிதயா கான்ஸ்டன்டின் எழுதிய துரையாடல் நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன், நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஆசிரியர் கார்த்திகை செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் சமூக செயற்பாட்டாளர் கீதா பங்கேற்று பேசினார். கடல்கோள் பெண்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பதை புத்தகம் பேசுவதாக குறிப்பிட்டார். ரொம்ப கேர்ஃபுல்லா டெலிபரேட்டா பெண்களுடைய குரலை பதிவு செய்திருக்கிறார். இது தமிழ் சூழல ரொம்ப அரிதான விஷயம். இதனையடுத்து பேசிய பாலகிருஷ்ணன், இந்தியாவில் 10,000 பேர் புயலில் இறந்து போனது சர்வசாதாரணமாக நடந்ததாக கூறினார். அரசியல் இல்லாம நீங்க பேரிடர் நிவாரணத்தை பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது முழுக்க முழுக்க அரசியல் ஆகிவிடக் கூடாது. துரையாடல் நூல் நெய்தல் நிலத்தின் ஆவணம் என்றும் புகழாரம் சூட்டினார். சுனாமி தாக்குதலின் 20ஆம் ஆண்டு நினைவு நிகழ்ச்சியில் மீனவர்களின் துயரத்தை பதிவு செய்யும் வகையில் பள்ளி மாணவிகள் உருக்கமாக பாடினர். சென்னை கவிக்கோமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வில் ஆழி பேரலையில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து நியூஸ் 18க்கு பேட்டியளித்த எழுத்தாளர் வஹீதயா, பேரிடர் சூழலை கையாள மக்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என தெரிவித்தார். ஒரு இயற்கை சீற்றம் பேரிடராக மாறாமல் இருப்பதற்கு நிலத்தை, நீர்வளத்தை, கடலை, இயற்கையை எப்படி நாம கையாளணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்கான ஒரு காலம் வந்திருக்கிறது. ஒவ்வொரு பேரிடரும் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுப்பதாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார். பேரிடர் நமக்கு புதுசு கிடையாது. இங்கே வயநாடுல நடந்தது, சென்னையில் நடந்த வெள்ளம் இப்போ தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கு மக்களை தயார்படுத்தணும். பேரிடர்கள் குறித்த புரிதலை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார்.